ராணியக்கா, ராணியக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு சின்ன பொண்ணு, ஏன் என்ன விஷயம்? நம்ம ஊர்ல போன வாரம் வள்ளியக்கா மக செத்து போனால, விஷம் குடிச்சு அவ இப்போ ஊருக்குள்ள வந்துகிட்டு திரியறாளாங்க்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? அட ஆமா வசந்தி அக்கா, ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் அரசியல் புதுசுலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறமும் இப்படிதான் ஆவியா சுத்திக்கிட்டு தெரியுதான். அந்த ஒத்தையடி பாதையில போறவங்க எல்லாம் நைட் ஆனாவே அந்த சைடு போக மாட்டாங்க. அங்கிட்டுதான் அந்த பொண்ணு வந்து அங்கிட்டுதான் அந்த பொண்ணு வளம் வந்துகிட்டு இருக்கான். அப்பப்போ ஊருக்குள்ளேயும் வருதுன்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்ததாவும் சொல்றாங்க. என்னன்னு தெரியலக்கா, பார்த்து பத்திரமா இருக்கணும். நாளைக்கு போய் சாமியார்ட்ட போய் எலுமிச்சம்பழமும் வேப்பிலையும் வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லா சுத்தி போடணும்க்கா. ஏட்டி சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? நான் வேற ராணியக்கா வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இந்த நைட் நேரத்துல எப்படி போக போறேன்னு தெரியலையே. பின்னாடி அந்த பொண்ணு வந்துருமோ? அக்கா, போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிருங்க அக்கா. சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் இருக்காது சின்ன பொண்ணு, எல்லாரும் கிளப்பி விட்டுருப்பாங்க அப்படி. அட போங்கக்கா, ஊரே அப்படிதான் சொல்லுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. இருடி, என்னமோ சத்தம் கேக்குது, குடுகுடுப்புக்கார மாதிரி. என்ன சொல்றான்னு கேட்போம். இந்த ஊருக்குள்ள ஒரு தண்ணி பொண்ணா அவியா சுத்துறா. அடியாத்தி, இது என்ன இவ்வளவு பெரிய உருவமா இருக்கு? யாரும் இருக்காதீங்க இந்த ஊருக்குள்ள, யாரும் இருக்காதீங்க. அடியாத்தி, இந்த குடுகுடுப்புக்கார என்ன சொல்றேன் எப்படி? அடியே, குடுகுடுப்புக்காரன் போனதுக்கு அப்புறம் நீ மெதுவா வீட்டுக்கு ஓடிடு. காலையில அவன் வரட்டும், இதுக்கு என்ன செய்யறான் ஏது செய்யறான் விவரம் கேட்டு போடுவான். ஏக்கோ நீ சொல்ல சரிதாங்க்கா, அப்படியே பண்ணிவிடுவோம். அவ யார் வர்றா என்ன ஏதுன்னு விவரமா கட்டுக்குறோம் போய். என்ன சொல்றீங்க வசந்தி அக்கா? அட ஆமா சின்ன பொண்ணு, கேட்டுருவான். காலையில என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோல பாப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.